ஹலோ பப்பாலிஸ், வெல்கம் டு யூனியராஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு ரசம். அதுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் நண்டு ரசத்தை அந்த ஜீரகம் சோம்பு இதெல்லாம் அம்மியில் லைட்டாக நச்சுக்கிறணும். ரசத்துக்கு உடைக்கிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கணும். ஃபஸ்ட்டு பூண்டு, அப்புறம் சீரகம் சோம்பு மிளகு எல்லாமே அடைச்சதுக்கப்புறம் அடுத்து நண்டையும் 1-2 இடிக்கணும். பூண்டுக்கு அப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா அதெல்லாம் அரைக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை அப்படியே 1-2 ரசத்துக்கு உடைக்கிற மாதிரி. இது எங்கள் அம்மா ஸ்டைலு, எங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரியே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது எங்கள் அம்மா ஸ்டைலில் வைக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி ரசத்துக்கு உடைக்கிற மாதிரி தான். நம்ம எப்போயும் நார்மல் ரசத்துக்கு உடைக்கிற அந்த மாதிரி 1-2 அப்படியே நைஸாக, ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் இது இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். அவ்வளோதான். அவ்வளோதான், 1-2 அரைச்சி நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அடுத்து நண்டையும் நம்ம லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்தா அதோடைய டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் அம்மா ஒவ்வொரு நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, மிக்சியில் அப்படியே அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு அதை அப்படியே அந்த ஜூஸை வடிகட்டி செய்வாங்க. இன்றைக்கி கரண்ட் இல்லை, அதனால் லைட்டாக அம்மியில் இடிச்சிட்டு கரண்ட் வந்ததுக்கப்புறம் நல்லா ஜூஸாக புழிஞ்சு அப்புறம் சேர்த்துக்கலாம். ஆனால் இது மாதிரி போட்டால் தான், அம்மியில் லைட்டாக நச்சு போட்டால் தான் அதோடைய டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சளிக்கு ரொம்ப நல்லது. கோல்டு ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு மிளகு நிறையா போட்டு நண்டு ரசம் வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்படி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் வைக்கிற ஸ்டைல், எங்கள் அம்மா வைக்கிறது அப்படி தான் வைப்பாங்க. அவ்வளோதான். லைட்டாக இடிச்சிட்டு அப்படியே அந்த தண்ணியில் போட்டு இது பண்ணி பிணைஞ்சு இது சக்கையை எடுத்துடுவோம். எடுத்துட்டு தண்ணி மட்டும்தான் வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம குடிக்கையில் அந்த ஓடு ஏதாவது வாய்க்குள்ளே போயிடும். அதனால் அவங்க அதை நல்லா இது பண்ணிவிட்டு பிணைஞ்சிட்டு அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. அடுத்து கடுகு மிளகு போட்டு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பூண்டு தட்டி போடாமல் முழுசாகவே போடுவாங்க. அப்புறம் நம்ம அம்மியில் அரைச்ச அந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்கிடுவாங்க. பச்சை வாசனை போகிற வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாடை போகிற மேக்ஸிமம் விறகடுப்பில் செஞ்சால் அந்த நண்டு ரசம் நல்லா இருக்கும்பாங்க. அதான் கிராமத்தில் எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சது. அதனால் மஞ்சத்தூள் அடுத்து நெக்ஸ்ட்டு லைட்டாக மஞ்சத்தூள். இது மஞ்சள் சீரக பொடி, அதாவது கொஞ்சம் மஞ்சள், சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு வீட்டிலே எப்பயுமே இருக்கும். அது கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் சீரக பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது நண்டு உடைய அந்த ஜூஸ், நண்டை இடித்து அதை புழிஞ்ச தண்ணி, அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நிறையா கொஞ்சம் போட்டுக்கலாம் தண்ணி. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து லைட்டாக புளிப்பு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக புளி கரைசல் கொதித்தோடனே நம்ம இறக்கி வச்சிடுறது தான். நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. பவுலில் ஊற்றி கொடுக்க வேண்டியதுதான். யாராருக்கு
கோல்டு சளி பிடிச்சிருக்கோ அவங்களுக்குலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுக்கலாம். என் பையனுக்கெலாம் சாப்பாட்டில் பிசைஞ்சு நான் ஊட்டி விட்டு அவன் சாப்பிட்ருவான். அவ்வளோதான் நண்டு ரசம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.